அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் பாவ குறிகாட்டி அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாவ குறிகாட்டி அப்படின்றது நம்ம சாஃப்ட்வேர்லேயே கீழே போட்டுருப்போங்க. பாவ குறிகாட்டி அப்படின்றது மொத்தம் இந்த பாவ குறிகாட்டியில் 4 பாக்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா? முதல்ல பாவ அதிபதி அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ரெண்டாவது அந்த பாவ அதிபதி கிரகம் அதோடைய நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருக்குதா, இது செகண்ட் பாக்ஸு. அடுத்து 3வது பாக்ஸ் பாவத்தில் உள்ள கிரகம். அதுக்கடுத்து பாவத்தில் எதனா கிரகம் இருந்துச்சுன்னா அதோடைய நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருக்குதா அப்படின்றத பார்க்குறோம். மொத்தம் 4 பாக்ஸுங்க. இது பாவ குறிகாட்டி. இப்போ உங்களுக்கு ஆய்வுக்காக சொல்லணும் அப்படின்னா முதல் பாக்ஸ் பாவ அதிபதினு சொல்லிட்டோமா, ஒன்றாவதுக்கு நேராக லக்ன பாவத்துக்கு நேராக பாவ அதிபதினு இருக்கிறதால இந்த ஜாதத்தில் மகர லக்னத்துடைய அதிபதி சனிங்க. 2ஆம் பாவத்துடைய அதிபதி சனி தான் வரும். 3ஆம் பாவத்துடைய அதிபதி குரு வரும். அதுதான் இங்கே பார்த்தோம்னா பாவ அதிபதியில் 1ஆம் பாவத்துக்கு நேராக சனி, 2க்கு நேராக சனி, 3க்கு நேராக குரு, 4க்கு செவ்வாய் சுக்கிரன் அப்படியே கண்டினியூ வரும். இது பாவ அதிபதி, ரொம்ப ஈஸி. சரிங்களா? அடுத்து 2வது கட்டம் என்னென்னா, இந்த சனியுடைய அதாவது ஆவின் நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் அப்படின்னா, இப்போ இந்த சனிக்கு 3 நட்சத்திரம் இருக்கும், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அப்போ அந்த 3 நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருந்தால் அதை போடணும். இப்போ இங்கே சூரியன் சந்திரன் அப்படின்னு போட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சனியுடைய நட்சத்திரத்தில் இங்கே பார்க்கும்போது பூச நட்சத்திரத்தில் சந்திரனும் சூரியனும் விழுந்திருக்குதுங்க சனியுடைய நட்சத்திரத்தில். அதுதான் பார்க்கும்போது இந்த இடத்துல சூரியன் சந்திரன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ வேறு எது கிரகம் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பார்த்தோம்னா விருச்சிக ராசியில் சனி நட்சத்திரம் வருமா, அங்கே எந்த கிரகமும் இல்லை. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல கும்பராசியில் மீன ராசியில் பார்க்குறபோது இங்கே சனியோட நட்சத்திரம் வருமா, அங்கேயும் சனி நட்சத்திரம் எந்த கிரகமும் இல்லை. அதுதான் இங்கே போடப்பட்டு இருக்குதுங்க. ஓகே, 2வது பாக்ஸு சொல்லியாச்சு. 3வது என்னென்னா பாவத்தில் உள்ள கிரகம். இப்போ பாவத்தில்னா லக்ன பாவத்தில் எதனா கிரகம் இருக்கான்னு பார்த்துக்கிறோம். இப்போ லக்ன பாவம் அப்படின்றது இங்கே மகர ராசியில் 16 டிகிரிலேருந்து கும்பராசியில் 20 டிகிரி இருக்குது. இந்த டிகிரி டு டிகிரி கேப்பில் குருன்ற கிரகம் இருக்குது. அதுதான் பார்க்குறம்போது பாவத்தில் உள்ள கிரகத்தில் குருன்ற கிரகம் போட்டு இருக்குது. அதுக்கடுத்து இதோடைய நட்சத்திரம், இப்போ இந்த குருன்ற கிரகம் பாவத்தில் இருக்குது. குருக்கு 3 நட்சத்திரம் இருக்குது, புனர்பூசம், விசாகம், போரட்டாதி. அதோடைய நட்சத்திரம் எதனா கிரகம் இருந்தால் அதை போடணும். இப்போ இங்கே கேதுன்னு போட்டு இருக்கோம். அப்போ குரு நட்சத்திரம் எதனா கிரகம் இருக்குதுன்றது அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் ஜாதகப்படி பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேதுன்ற கிரகம் இருக்குது. அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த மாதிரி மொத்தமாக 4மே ஃபில் பண்ணிடணும். பாவத்தில் எதுனா கிரகம் இல்லைன்னா அதை அப்படியே பிளைண்டாக விட்டுறலாம், எம்டியாக எதுவுமே போடல. சரிங்களா? அதோடைய நட்சத்திரத்தில் எது கிரகம் இல்லை அப்படின்னாலும் அதை நம்ம எம்டியாக விட்டுடலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான ஒரு விஷயம்.